ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பைசன் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கேன் அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் தனக்குன்ற வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்ச ஒரு இயக்குனர் அப்படின்னா கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டேரக்டர் ஜீரோ ஃப்ளாப்ஸில் இருக்கிறவர்கள் வந்து வெற்றிமாறனுக்கு அடுத்து இப்போ வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் துருவ் விக்ரம் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பசுபதி, லால், அமீர், அனுபாமா, ரஜிஷா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களோட வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு தான் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் சூப்பரான வரவேற்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இதில் இப்போ வந்து பைசன் திரைப்படம் வந்து உலகளவில் வந்து 4 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து ஒரு துருவ் விக்ரமோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் துருவ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.